இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அதிகமா மோஸ்ட்லி வந்து 500s நிறைய யூஸ் பண்றோம். இதுல வந்து நிறைய டூப்ளிகேட் நோட்டும் வருது. இந்த டூப்ளிகேட் நோட்டு வந்து குறிப்பா குழந்தைங்களையும் பெரியவங்களையும் ஏமாந்துடுறாங்க. இந்த டூப்ளிகேட் நோட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வந்து டிப்ஸ் நான் சொல்றேன். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்டு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கண்டிப்பா சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? இந்த 500ல இந்த டிரான்ஸ்பரண்டா ஒரு காந்தி தாத்தாவும் இந்த ஒரு 500 தெரியுதுங்களா? இது ஒரிஜினல்ல மட்டும்தான் தெரியும். டூப்ளிகேட் நோட்ல இந்த காந்தி தாத்தா தெரிவாரு, அந்த 500 டிரான்ஸ்பரண்டா இருக்குது தெரியாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்கா. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை நீங்க இப்படி தொட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் வந்து உங்க கையில தென்படும். அது வந்து ஒரிஜினல். அது தென்படல அப்படியே பேப்பர் மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட். ஓகேங்களா? இந்த ஊடால கிரீன் கலர் கோடு போகுதா, அந்த கோடு வந்து உங்களுக்கு அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ஆனா வந்து அது ஒரிஜினல் நோட்டு. அல்லது ஸ்கெட்சிட்டு இப்படி கோடு போட்ட மாதிரி இருந்தது அப்படின்னா அது டூப்ளிகேட் நோட்டு.